அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுறதுனால ஃபுட்டு வந்து பார்த்தா சாப்பிடணும் போல தோணும். அண்ட் சாப்பிட்டா ஒரு நாசியா ஃபீல், வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். வாமிட் பண்ணால் தான் தே ஃபீல் பெட்டர். பீரியட் ஸ்கிப் ஆகிருக்கும். யூரின் டெஸ்ட்டில் செக் பண்ணியிருப்பாங்க, 2 கோடு வந்திருக்கும், அவ்வளோதான், அதோட விட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சடனாக ஒரு பயங்கர ஒரு பெயினோட ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் ஆகி வருவாங்க. பார்த்தா அந்த கரு வந்து டியூப்பில் தங்கியிருக்கும். நிறைய பேர் வந்து ஐயோ வாந்தி மாத்திரை போட்டால் என் குழந்தை என்ன ஆகும், முடி முளைக்காமல் போயிடும், குழந்தை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஸோ டேக்கிங் டேப்லெட்ஸ் மோர் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஹார்ம்ஃபுல் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் ஆகுறாங்க, இந்த யூபிடி கார்டு பாசிட்டிவ் வந்துடுது, ஹார்மோன் லெவல்ஸ் பீட்டா எஸ்ஹெச்ஜி பார்க்குறாங்க, பாசிட்டிவ் வந்துடுது, சாக் வந்துடுது. அதையும் தாண்டி ஃபீட்டல் போல் ஹார்ட் பீட்லாம் வந்து ப்ரீவியஸ் ட்ராமா, ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ்லாம் ஏதாவது இருக்குது, மல்டிபிள் ப்ரெக்னென்சி லாஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ரெஸ்ட். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இதில் என்னெல்லாம் நடக்கும் அண்ட் இதில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வாமிட்டிங் அண்ட் நாஷியா வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது. பட் சில பேருக்கு இதெல்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒருத்தங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்காது, அண்ட் இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இன்றைக்கி நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரம்யா, கைனகாலஜிஸ்ட். ஸோ அவங்களோட கேட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம். ஹலோ, எப்படி மேம் இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரெக்னன்சி எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதனால மேம் சொல்கிறாங்க? ஏன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ரெக்னென்சியாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டு வந்து ஃபஸ்ட்டே வரும். இப்போது பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, நான் வீட்டில் வந்து யூரின் ப்ரெக்னென்சி கார்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அதில் டபுள் லைன் வருது அப்படின்னாலே நிறைய பேர் அந்த டபுள் லைனே டவுட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செக் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே வில் ஸ்டார்ட் டூயிங் தேர் ரொட்டீன் ஒன்லி. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுறதுனால, ப்ராப்பரான ஒரு சப்ளிமெண்ட், ப்ராப்பரான ஒரு கேர் இல்லாமல் போகிறதுனால நிறைய பேருக்கு வந்து இது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக போய் கைனகாலஜிஸ்ட் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சிக்குள்ள ஒரு உமன் வந்து என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? பிகாஸ் நாஷியா அண்ட் வாமிட்டிங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. இதை தாண்டி காமனாக இருக்க சிம்டம்ஸ்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உமன். ஓகே எல்லா பொண்ணுங்களுக்குமே வாந்தி, மயக்கம், காலையில் எந்திரிச்சோடனே தலை சுற்றுறது, நிறைய பேருக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே டயர்டாக ஃபீல் ஆகி மறுபடியும் தூங்குவாங்க. நிறைய பேர் வந்து காலையில் ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக இருப்பாங்க, மத்தியானம் ஆக சாயங்காலம் ஆக ஆக தான் அவங்க டல்லாக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த தாளிக்கிற ஸ்மெல்லே பிடிக்காது, நிறைய பேருக்கு ஃபுட்டை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கேர்ள்ஸ். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வேரி ஆகும் இந்த மார்னிங் சிக்னஸ் அண்ட் இந்த நாசியா, வாமிட்டிங் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே இது வந்து வேரி ஆக தான் செய்யும். ஸோ ரொம்ப காமனான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து தே வில் ஃபீல் வெரி டயர்ட். எந்த வேலையுமே ஈஸியாக செஞ்சு முடிக்கவே முடியாது. தே வில் ஃபீல் ஸோ எக்ஸாஸ்டட். அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தா சாப்பிடணும் போல தோணும், அண்ட் சாப்பிட்டா ஒரு நாசியா ஃபீல், வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். வாமிட் பண்ணால் தான் தே ஃபீல் பெட்டர், அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீட்லேயே வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி கிட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாலும் அதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஈவன் டபுள் லைனே வந்தாலும் அந்த செகண்ட் லைன் வந்து பிளர்ராக இருக்குது, இல்லை அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாகவே இந்த டெஸ்ட் கிட்ஸ் வந்து அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் தான் கொடுக்குமா? டெஸ்ட் கிட்ஸ் வில் கிவ் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்ட் ரூமில் மார்னிங் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் யூரின் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. தே வில் பி கலெக்டிங் இன் அ பவுச். அதை வந்து ஒரு டேபிள் மேலே, ஃப்ளாட் சர்ஃபேஸான ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். தேர் ஷுட் நாட் பி எனி ஏர், எனி பொல்யூஷன், அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ரூமில். அதுக்குள்ளே டஸ்ட்டும் படக்கூடாது. அண்ட் நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லான காற்று அந்த மாதிரி அது மேலே படாமல் நல்ல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு டேபிளில் வச்சுட்டு அதில் கொடுக்குற அந்த ட்ராப்லெட்ஸ் 3 or 4 ட்ராப்லெட்ஸ் விட்டுட்டு we have to wait for 3 to 5 minutes. 3 to 5 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து டெஸ்ட்டில் வந்து
ஃபெயிண்ட் லைன் தெரியுதா? இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைன் டார்க் ஆகுதா? இல்ல லைனே தெரியலையா? ம். அத தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் கையில ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராப்ஸ் நெறைய அதில போட்டுக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து தப்பான ஒரு ரிசல்ட் தான் குடுக்கும். கிராஸா வைக்கிறதோ, இல்ல இப்படி வைக்கிறதோ. ஸோ ம். இந்த டேபிள்ல ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல வச்சுட்டு 3 to 4 டாட்ஸ் மட்டும் போட்டுட்டு, we can wait for up to 5 minutes to check whether it is giving accurate result or not. ஓகே. நெறைய பேருக்கு அத பார்த்தும் டவுட் இருக்கு ம். அப்படின்னா, சீரம் பீட்டா ஹெச்சிஜி, ம். கொரியானிக் கோனடோட்ரோபின் ஹார்மோன் அந்த ம். டெஸ்ட்ட பண்ணும்போது தான், அதில வர வேல்யூ தான் 100% அக்யூரசி குடுக்கும். ஓகே. இப்போ டபுள் லைன், ம். ஃபெயிண்ட் லைன் ஆர் நோ லைன் வாட் ம். எவர் இட் இஸ், நம்ம சீரம் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணும்போது தான், பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் இட் வில் கிவ் த அக்யூரேட் வேல்யூ வெதர் யுவர் பிரெக்னன்சி ஆர் நாட். ஓகே. சரி அந்த சீரம் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். எனக்கு இதுலயும் டவுட்டா இருக்கு அப்படின்னு வரவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அத ம். நாம எப்படி அத வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நான் அத குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு நாள் கேப் விட்டு நான் மறுபடியும் அந்த டெஸ்ட்ட நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஓகே. அந்த வேல்யூ வந்து டபுளிங். ம். அதாவது எனக்கு இன்னைக்கு ஒரு 1500 என்னோட சீரம் பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வருது அப்படின்னா, அந்த வேல்யூ நான் இன்னொரு நாள் கேப் விட்டு ரிப்பீட் பண்றச்ச அது வந்து டபுள் த டைம்ஸ் விச் மீன்ஸ் 3000க்கு மேல 1500 இன்னைக்குன்னா நாளான்னைக்கு அத பார்க்கும்போது 3000 டபுளிங் ஆஃப் த வேல்யூ இருக்குன்னா பிரெக்னன்சி நல்லா வளருதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம், எப்போ ஒருத்தவங்க வந்து கைனகாலஜிஸ்ட்ட மீட் பண்ணணும்? ஓகே. ஸோ பிரெக்னன்சி வந்து இப்போ யூரின் டெஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் தே ரீகன்ஃபர்ம் வித் சீரம் பீட்டா ஹெச்சிஜி ஆல்சோ. ம். இமிடியேட்டா போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்து அண்ட் அது இன்ட்ரா யூட்ரைன் அதாவது கர்ப்பப்பைக்குள்ள தான் கரு தங்கியிருக்கா, அந்த ம். சாக் வந்திருக்கா அப்படிங்கிறத ரொம்ப ஏர்லியாவே லைக் 4 to 5 வீக்ஸ்லயே பார்க்கறது வந்து பெட்டர். ஓகே. மேக்ஸிமம் அப் டு 5 to 6 வீக்ஸ், ம். நாட் மோர் தேன் தட். ம். நம்ம ரொம்ப நாள் தள்ளுறோம். ம். நெறைய பேர் வந்து இமிடியேட்டா போய் பார்க்க மாட்டாங்க. 45 டேஸ் 60 டேஸ் கழிச்சு தான் போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ம். தட் அண்ட் ஆல் ஃபைன். பட் ஏன் சீக்கிரமாவே போய் டாக்டர பார்க்கணும் அப்படின்னா, நெறைய பேருக்கு ஃபெலோப்பியன் டியூப்லே ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே. பீரியட் ஸ்கிப் ஆயிருக்கும். ம். யூரின் டெஸ்ட்ல செக் பண்ணியிருப்பாங்க. 2 கோடு வந்திருக்கும். ம். அவ்வளோதான். அதோட விட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சடனா ஒரு பயங்கர ஒரு பெயினோட ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் ஆயி வருவாங்க. பார்த்தா அந்த கரு வந்து டியூப்ல தங்கியிருக்கும். ஓகே. ஸோ பீட்டா ஹெச்சிஜி நான் சொன்னேன்ல முன்னாடி, ம். பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வந்து டபுள் ஆகணுன்ட்டு. ம். அப்நார்மல் டப்ளிங். இப்போ 1500 இருக்கிறது திடீர்னு 6000 7000 ஆகுது அப்படின்னா, தட் இஸ் நாட் இன்சைட் த யூட்ரஸ். ஓகே. வேற எங்கேயாவது தங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ம். ஸோ ஃபெலோப்பியன் டியூப் எக்டோபிக் பிரெக்னன்சி சான்சஸ் இருக்கு அண்ட் மிஸ்கேரேஜ்க்கான சான்சஸ் ரிஸ்க் எல்லாம் இருக்குங்கிறதுனால தான் சீக்கிரமாவே நம்ம யூபிடி கார்டு பார்த்த உடனே we ம். have to meet the gynecologist ஓகே. to check and to reconfirm whether the pregnancy is inside the uterus or not. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்? த்ரூஅவுட் பிரெக்னன்சி ம். ரொம்ப கெஃபைன் எடுக்கக்கூடாது. ஓகே. அன்குக்ட் மீட், ம். ரா ஃபுட்ஸ் ம். அண்ட் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ம். ஓகே, செமி பாயில் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்காம இருந்தா பெட்டர். ஸோ இந்த நாஷியா அண்ட் வாமிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து எல்லாருக்குமே காமன் அப்படின்றத நம்ம வந்து பேசணும். ஸோ இதுக்கு சேஃப் ரெமடிஸ் அப்படின்னா நீங்க எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து சேஃப் ரெமெடிஸ் அப்படின்னா, இப்போ நான் வாமிட் பண்ணுறேன், நான் நிறைய பேர் என் பொண்ணு தலையவே நிமிர்ந்தே பார்க்கவே மாட்டேங்கிறா, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, சாப்பிட்றா வாந்தி எடுக்கிறா, சாப்பிடாமலே வாந்தி எடுக்கிறா, வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தால் என்னதான் பண்ணுறது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, என்ன பிடிச்சிருக்கோ லெட் தெம் ஹேவ் லிட்டில். ஓகே. ஓகே. ஈவன் ட்ரிங்கிங் வாட்டர், ஓஆர்எஸ் குடிக்கிறது, தண்ணி, ஜூஸ், இளநீ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு லிக்விட் ஐட்டமாவது கண்டிப்பாக உள்ளே போகணும். ஓகே. ஓகே. அது நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் வாமிட்டிங் டேப்லெட் நான் எடுத்துக்கிறேன், டாக்டர் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். ம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வாந்தி மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடுமான்னு சொல்லுவோம்ல. ம். நிறைய பேர் வந்து ஐயோ வாந்தி மாத்திரை போட்டா என் குழந்தை என்ன ஆகும், முடி முளைக்காம போயிடும், ம். குழந்தை வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும், ம். ஸோ டேக்கிங் டேப்லெட்ஸ் மோர் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஹார்ம்ஃபுல் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா, ம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் வாந்தி மாத்திரை போட்டுக்கிட்டு வாமிட்டிங் வராமல் இருக்கிற மாதிரியான மெடிசன் எடுத்துக்கிட்டு ம். யூ கேன் ஈட் வாட் எவர் யூ ஃபீல் லைக் ஈட்டிங் ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் டேப்லெட்ஸ். மாத்திரை போட்டதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு வாமிட்டிங் இருக்கா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ரெமெடினா யூ ஹாவ் டு ட்ரிங்க் ஃப்ளூயிட்ஸ், லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அதர்வைஸ் டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஓகே. டீஹைட்ரேட் ஆகுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி தேர் won't be proper nutrition supplement to baby. ஓகே. So you will go for dehydration, giddiness இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது, எங்கே இருக்கோன்னே தெரியாது, உடனே ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ம். இப்போ நான் ஒரு வாட்டி நான் வாமிட் பண்ணுறேன் அப்படின்னாலே என்னோட பாடி ஃப்ளூயிட்ஸ் நிறைய வெளியில் போகும். ம். ஸோ அதுக்கு ஈக்குவலான வாட்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும். ஓகே. வாட்டர் தாண்டி ஜூஸ், சூப்,
whatever they feel like eating, let them have. So first trimester அந்த 3 months, அதாவது 12 to 16 weeks வரைக்குமே இந்த nausea vomiting இருக்கும்போது it's safe to take tablets. ஓகே. Okay, it's safe to take whatever they feel like eating, no restrictions. சாப்பிட்டு வாமிட் பண்ணாலும் பரவாயில்ல, they can have home remedies also. நிறைய பேர் புளிப்பா சாப்பிடணும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் இஞ்சி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. let them have it. It's not going to harm. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து மிஸ்கேரேஜ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? Stress is obviously a main factor. ஓகே. Okay, அண்ட் அது ஒன்று தான் ரீசன் மிஸ்கேரேஜுக்குன்னு சொல்லிட முடியாது. ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். அந்த ப்ரொஜெஸ்டரோன் அந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட் பத்தாமல் போகிறதுனால வெறும் கர்ப்பப்பைக்குள்ளார சாக் மட்டும் வந்து அடுத்து அது எம்ப்ரியோவா அது டெவலப் ஆகாமல் போகிறதுக்கு, ஃபீட்டஸாக டெவலப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் காரணம் மிஸ்கேரேஜுக்குன்னு. ஸோ மிஸ்கேரேஜுக்கு வேறு என்னெல்லாம் மேம் ரீசன்ஸாக இருக்கும்? மிஸ்கேரேஜுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் ஆகுறாங்க, இந்த யூபிடி கார்டு பாசிட்டிவ் வந்துடுது, ஹார்மோன் லெவல்ஸ் பீட்டா எஸ்ஹெச்ஜி பார்க்குறாங்க, பாசிட்டிவ் வந்துடுது, சாக் வந்துடுது. அதையும் தாண்டி ஃபீட்டல் போல் ஹார்ட் பீட்லாம் வந்து சடனாக ஒரு ஹார்ட் பீட் வந்து நின்றுடுது, இல்லை சடனாக ஹார்ட் பீட்டே வராமல் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம யூட்ரஸோட ஷேப், நிறைய பேருக்கு வந்து யூட்ரஸோட ஷேப் அப்நார்மாலிட்டி இருக்கிறதுனால ஃபர்தராக பேபியால் க்ரோ ஆக முடியாது. இல்லை அன்ஹெல்த்தியான ஸ்பெர்ம் அண்ட் அன்ஹெல்த்தியான எக்கை வந்து சேர்ந்துருக்கலாம். ஸோ அதனால அந்த பேபி அந்த எம்ப்ரியோ வந்து ஃபர்தராக டெவலப் ஆகாமல் போயிருக்கலாம். ஹார்மோன் சப்ளிமெண்ட் இல்லாததுனால டெவலப் ஆகாமல் போயிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ட்ராமா, இல்லை மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அது ஜெனட்டிக்காக இவங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் ரீசன்ஸ். ஃபஸ்ட்டு யூட்ரஸோட அப்நார்மாலிட்டி, ஷேப்பு, குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ இல்லாமல் இருக்கிறது, மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ், ட்ராமா, ஹார்மோன் சப்ளிமெண்ட் பத்தாமல் இருக்கிறது, அண்ட் வேறு ஏதாவது ஜெனட்டிக்கான ரீசன்னால குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ இல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் எது மேண்டேட்ரின்னு சொல்லுவீங்க? இப்போ என்னோட ஃபேமிலியில் வந்து சுகர், அதாவது ஃபேமிலினா அப்பா அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸை நான் செக் பண்ணிக்குவேன். அண்ட் தைராய்டு ஸ்டேட்டஸ், ஹீமோக்ளோபின், சீரோலஜி, ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி கண்டிப்பாக பார்த்துக்குவேன். அண்ட் என்னோட ஹீமோக்ளோபின் லெவல், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குவேன். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக பார்க்கணும். அண்ட் இது கூட சேர்ந்து யூரின் ரொட்டீன் கல்ச்சரும் பார்ப்போம். ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அதனால கூட நமக்கு அன்வான்டான ஒரு ஃபீவர், அன்வான்டான ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால யூரின் ரொட்டீன் அண்ட் கம்ப்ளீட், ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஒன் மெயினாக வாட் இஸ் யுவர் பிளட் குரூப். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட், தைராய்டு லெவல், ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் ரேபிட் ரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ரேபிட் ஃபயர் ரவுண்டில் வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் நான் கேட்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் டக்குன்னு ஆன்சர் சொல்லு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாலிக் ஆசிட் வந்துட்டு பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கன்செப்ஷன்? பிஃபோர் கன்செப்ஷன். ஓகே. கிரேவிங்ஸ் வந்து ரியலாகவே இருக்குமா, ஒரு அது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம யோசிக்கிறது தானா? இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஸ்பாட்டிங் வந்து ஆல்வேஸ் அ டேஞ்சர் சைனா? எஸ். ஓகே. ஒர்க்கிங் மாம்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா ஆர் ஷுட் தே கண்டினியூ டு ஒர்க்? ப்ரீவியஸ் எனி அபார்ஷன்ஸ், ப்ரீவியஸ் ட்ராமா, ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ்லாம் ஏதாவது இருக்குது, மல்டிபிள் ப்ரெக்னன்சி லாஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ரெஸ்ட் அட்வைசபிள். ஸோ மார்னிங் சிக்னஸ் வந்து இஸ் அ சைன் ஆஃப் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியா? வேரிஸ், இட் வேரிஸ். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சி ஒழுங்கா இல்லைன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே. ஸோ காஃபி வந்து 1 cup எடுத்துக்கலாமா ஆர் ஷுட் பி டோட்டலி அவாய்ட் இட்? இஃப் யூ ஆர் அடிக்டட் யூ கேன் டேக் 1 cup, அதர்வைஸ் பெட்டர் டு அவாய்ட். ஓகே. ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து மஸ்ட் டூ ஆர் ஆப்ஷனல்? யூ ஹேவ் டு டூ டு ரூல் அவுட் வெதர் இட் இஸ் இன்ட்ராயூட்ரைன் ஆர் எக்டோபிக். ஓகே. ஃபர்ஸ்ட் 3 months வந்து பேபி பம்ப் தெரியுமா ஆர் தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. ஈட்டிங் ஃபார் 2 இந்த ஒரு கான்செப்ட் வந்து இஸ் இட் ரியலி ட்ரூ ஆர் இஸ் இட் அ மித்? யூ ஹேவ் டு டேக் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஓகே. நாட் மோர். ஓகே. ஸ்லீப்பிங் ஆன் த பேக் வந்து இஸ் இட் ஓகே ஆர் டு அவாய்ட்? இட்ஸ் ஓகே. கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் இஸ் சேஃப் ஆர் ஹார்ம்ஃபுல்? ஸ்லோவா. ஓகே. மிஸ்கேரேஜ் ரிஸ்க் வந்து இட்ஸ் ஹை ஒன்லி இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்? சான்சஸ் ஆர் தேர், ஹை ரிஸ்க். ஓகே. ஸோ வெயிட் கெயின் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நோ, யூ கேன் எக்ஸ்பெக்ட். சம்டைம்ஸ் நாசியானும் வாந்தி நிறைய இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னா வெயிட் கெயின் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ட்ராவலிங் ஆன் பைக் ஆர் ஆட்டோ இஸ் இட் சேஃப் ஆர் டு அவாய்ட்? ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே. விட்டமின்ஸ் விசஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் எது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? ஸோ சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கலாம்? எஸ், யூ ஹேவ் டு.
ஓகே. ஸோ கேன் எமோஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் த பேபி இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்? சான்சஸ் ஆர் தேர். ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டோம். எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எந்த 3 விஷயத்தை மேம் சொல்லுவீங்க? ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது. இப்போ நான் சிங்கிள் உமன், எனக்கு வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது. ஐ ஒன்லி ஹாவ் டு லிஃப்ட் மை சிலிண்டர் கேன் ஆர் வாட்டர், அந்த மாதிரி தண்ணி கேன்லாம் தூக்கிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, பிகாஸ் நிறைய அன்ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி தான் இப்போ ஃபியூ இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஓகே. ஓகே. அண்ட் ரொம்ப பேர் வந்து தே யூஸ் டு ரன் அ லாட். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வேகமாக எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அதனால ஏதாவது இன்ஜுரி ஆகும். ஸோ அந்த மாதிரி வேகமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஓகே. அண்ட் அன்ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் குக்கே பண்ண முடியாமல் சும்மா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை, அன்குக்ட் ஃபுட்டு, ரா ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு, அன்ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்னா பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் என்னென்ன ட்ரைமஸ்டரில் என்னென்னா பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நம்ம வர வீடியோஸில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.